நிகழ்தகவு. மகளை காணவில்லை என 2 மாதங்களாக தேடி அலைந்த பெற்றோர் மகளின் கணவர் மீதும் கணவர் வீட்டார் மீதும் தான் சந்தேகம் இருப்பதாக கதறல். இளம்பெண் காதலருடன் சென்று விட்டதாக கதை கட்டிவிட்ட கணவர். பக்கத்து வீட்டு பெண் சொன்ன ஒற்றை விஷயத்தை வைத்து துப்பு துலக்கிய போலீஸ். வீட்டிற்கு வாழ வந்த பெண்ணை வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதோடு கழுத்தை நெரித்து கொன்ற கொடூரம். சடலத்தை வீட்டின் அருகிலேயே 10 அடி ஆழத்திற்கு குழி தோண்டி புதைத்த பயங்கரம். கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? காணாம போன மகள் தனு 2 மாசமாகியும் கிடைக்காததால மொத்த குடும்பமும் பரிதவிச்சிட்டு இருந்தாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பலமுறை போயிட்டு வந்தும் எந்த பலனும் இல்லை. அதனால தனுவோட பெற்றோர் நேரா போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு போய் முறையிட்டாங்க. இந்த விஷயம் உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு போனதுக்கு அப்புறம்தான் காணாம போன தனுவை போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. முதல்ல தனுவோட கணவர் அருண் சிங் வீட்டுக்கு போய் கணவர், மாமனார், மாமியார் கிட்ட போலீஸ் விசாரிச்சாங்க. அப்போ தனு அவங்களுக்கு பிடிச்ச வேறொருத்தர் கூட போயிட்டதா கணவரும் அவங்க பெற்றோரும் சேர்ந்து சொல்லி இருக்காங்க. எங்க பொண்ணை பத்தி தப்பா பேசி எதையோ மறைக்க பாக்குறாங்கன்னு தனுவோட பெற்றோர் கதறி இருக்காங்க. அடுத்ததா அருண் சிங்கோட வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சப்பவும் போலீஸுக்கு எந்த துப்பும் கிடைக்கல. அப்போ பக்கத்து வீட்டுல இருந்த பெண் ஒருத்தங்க சொன்ன விஷயம்தான் இந்த கேஸையே தலைகீழா புரட்டி போட்டிருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி நடு ராத்திரியில அந்த வீட்டுக்கு ஜேசிபி வாகனம் ஒண்ணு வந்திருக்கு. ஜேசிபி சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுல இருந்த பெண் ஒருத்தங்க இந்த நேரத்துக்கு எதுக்கு ஜேசிபி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வீட்டு முன்னாடி அடிக்கடி கழிவுநீர் தேங்குது, தண்ணி எதுவும் தேங்காம இருக்கிறதுக்காகத்தான் குழி தோண்டி அடைப்ப சரி செய்யறோம்னு அருண் சிங்கும் அவரோட அப்பா பூப் சிங்கும் சொல்லியிருக்காங்க. நடு ராத்திரி ஜேசிபி வந்து போன விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்ன அந்த பக்கத்து வீட்டு பெண் ஜேசிபி வந்து போன மறுநாள்ல இருந்து தனுவை காணோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்தே போலீஸுக்கு அருண் சிங்கோட குடும்பத்து மேல சந்தேகம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அருண் சிங்கையும் அவங்க அம்மா அப்பாவையும் தனித்தனியா விசாரிக்க முடிவு பண்ண போலீஸ் முதல்ல அருண் சிங்கோட அப்பா பூப் சிங்கு கிட்ட ஜேசிபி வந்து போனதை பத்தி கேட்டு இருக்காங்க. அப்போ போலீஸை சமாளிக்க முடியாம பூப் சிங் தடுமாறி போக அதை நோட் பண்ண போலீஸ் அவங்க கிட்ட இருந்து மொத்த உண்மையையும் வாங்கிட்டாங்க. ஹரியானா ஃபரிதாபாத் ரோஷன் நகரை சேர்ந்த அருண் சிங்கும் உத்தரப்பிரதேசம் சிகோபாபாத் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான தனுவுக்கும் 2023 ஜூன் மாசம் கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணத்தப்பவே பெண் வீட்டார் சார்பில் தங்க நகைகளும் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்ததா சொல்லப்படுது. ஆனா கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே அருண் சிங்கும் அவரோட அப்பா அம்மாவும் சேர்ந்து கூடுதல் வரதட்சணை கேட்டு தனுவை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. 3 வேளையும் ஒழுங்கா சாப்பாடு கொடுக்காமலும் கண்மூடித்தனமா அடிச்சு உதைச்சும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சித்திரவதை தாங்க முடியாம தனு தன்னோட பெற்றோர் வீட்டுக்கு திரும்ப போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல பெற்றோர் வீட்டுல இருந்த தனு கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் திரும்பவும் கணவர் வீட்டுக்கு போய் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. 2 குடும்பத்திலையும் உள்ள பெரியவங்க பேச்சுவார்த்தை நடத்தி தனுவை கணவர் அருண் சிங் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் அருண் சிங் திருந்தவே இல்லை. தனு கிட்ட மறுபடியும் நகை பணம் கேட்டு துன்புறுத்திருக்காங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த வாக்குவாதம் முற்றுனதுல அருண் சிங்கும் பூப் சிங்கும் சேர்ந்து தனுவை கழுத்த நெரிச்சு துடிக்க கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உறவினர் ஒருத்தர் மூலமா ஜேசிபி வாகனத்தை வர வச்சு வீட்டுக்கு பக்கத்திலேயே 10 அடிக்கு குழி தோண்டி இருக்காங்க.
ஜேசிபி சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டதுக்கு வீட்டுக்கு முன்னாடி அடிக்கடி கழிவுநீர் தேங்கி நிக்குது, தங்கு தடையில்லாம கழிவுநீரும் மழை நீரும் போறதுக்காகத்தான் குழி தோன்றம்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. நைட்டோட நைட்டா தனுவோட சடலத்தை புதைச்சிட்டு மறுநாள் காலையில தனு அவங்களோட லவ்வர் கூட போயிட்டதா எல்லார்கிட்டையும் சொல்லி நாடகமாடி இருக்காங்க. தனு காணாம போய் 2 மாசத்துக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிற உண்மையே பெத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. விசாரணையில எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதோட புதைச்ச இடத்துல இருந்து தனுவோட சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பல ஆசைகளோடையும் கனவுகளோடையும் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு துடிக்க துடிக்க கொன்னு குழி தோண்டி புதைச்ச கணவர், மாமனார், மாமியார், அப்புறம் ஜேசிபி வாகனத்தை வர வச்ச உறவினர்னு மொத்தம் 4 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல கம்பி எண்ண வச்சிருக்காங்க. நிகழ்தகவு